இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ராகி சிமிலி உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு வந்து கெவுரு மாவு எடுத்துருக்கேன், கடலக்காய் கொட்டை அரை கப்பு, வெல்லம் தேவையான அளவு. இப்போது ராகி மாவை ஒரு கப்பில் போட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வேர்க்கடலையே வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கவரில் வந்து எண்ணெய் தடவிட்டு இப்போ கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி தவாவில் போடணும். சூப்பராக வந்துச்சு. இப்போ தவாவில் போட்டு 2 பக்கமும் நல்லா வேகட்டும்ட்டு திருப்பி விடலாம். நல்லா திருப்பி போட்டு நல்லா வேகட்டும்னு சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விடலாம். நெய்யும் போடலாம், எண்ணெயும் போடலாம், உங்கள் விருப்பம் தான். எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரொட்டி நல்லா ஆறினோடனே இந்த மாதிரி சின்னதாக புட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போடலாம் வாங்க. அழகாக இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிங்கன்னா தினமும் குழந்தைங்க வர சொல்ல ஒரு 1 ஸ்கூல் வர சொல்ல கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது இது. அப்படி குழந்தைங்க சாப்பிட மாட்டுறாங்களா, இந்த மாதிரி ஒரு குச்சியில் வந்து லாலிபப் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. என் பாப்பா கிட்ட கொடுக்க போகிறேன், அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். லாலிபப்பு